இனிய நண்பர்களே வணக்கம். காமம். இந்த காமத்தை பற்றி புத்தர் என்னவெல்லாம் போதித்திருக்கிறார், எந்த மாதிரியான அறிவுரைகளை எல்லாம் நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார் என்பதை பார்ப்பதே இந்த காணொளியின் நோக்கமாகும். ஏனென்றால் காமம்தான் இந்த உலகத்தில் மனிதனை ஆட்டி படைக்கின்ற மாபெரும் சக்தி வாய்ந்த ஒரு உணர்வாக இருக்கின்றது. அந்த காமத்திலிருந்து நம்மை மெல்ல மெல்ல விடுவித்து அதிலிருந்து நாம் எப்படி வெளியேறுவது என்கிற நுட்பத்தை புத்தர் பெருமான் மிக நுட்பமாக, ஆழமாக, அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய போதனைகளின் மூலம் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். வாருங்கள் நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். தேவதச்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞர், தமிழில் மிக முக்கியமான நவீன கவிஞர். அவர் சொல்லியிருப்பார், நகத்தை நகத்தை கடிக்கும் பெண்ணே, ஏன் என் அகத்தை அகத்தை கடித்து செல்கிறாய் என்று எழுதியிருப்பார். ஆக பெண் தன்னுடைய பார்வையின் மூலமாக ஆணுக்குள் இருக்கக்கூடிய காமத்தை எப்படி தூண்டுகிறாள், எப்படி உசுப்பி விடுகிறாள் என்பதை இந்த கவிதை மிக அழுத்தம் திருத்தமாக நமக்கு எடுத்துரைத்து செல்கின்றது. ஆக இப்படி இந்த காமம் என்கிற உணர்வு மனிதனை எப்படியெல்லாம் அலைக்கழிக்கிறது என்பதை புத்தர் தெளிவாக விவரிக்கின்றார். அதாவது ஒரு ஒட்டகம் இருக்கின்றது. அந்த ஒட்டகத்தை தலையை சாய்த்து அனுசரித்து அந்த வீட்டுக்குள், நம்முடைய வீட்டுக்குள் அந்த ஒட்டகத்தை நுழைக்கிறோம் என்றால் உள்ளே சென்ற அந்த ஒட்டகம் வீட்டு கூரையையே தின்று விடுவதை போன்றதுதான் மனிதனுக்குள் மெல்ல மெல்ல வளைந்து நெளிந்து ஒளிந்து எழுகின்ற அந்த காம உணர்வு மனிதனையே பல நேரங்களில் வீழ்த்தி விடுகிறது என்பதுதான் புத்தர் சொன்ன ஒரு மிகப்பெரிய சிந்தனையாகும். பொதுவாக காமம் என்பது ஒரு நாயை போன்றது தான். நாயை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஓடுனீங்க அப்படின்னா நாய் உங்களை துரத்தும். நீங்கள் ஓட முடியாமல் டக்குன்னு ஒரு இடத்துல நின்று நாயை திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா நாய் அப்படி நின்று விடும். காமமும் அதை போன்றது தான். நீங்கள் அதிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி பயந்து மிரண்டு ஓடினால் காமம் உங்களை தொடர்ந்து துரத்தும். நீங்கள் நின்று நிதானித்து உங்கள் மனதை, உங்கள் எண்ணத்தை நீங்கள் சற்றே கவனித்தீர்களே ஆனால் அந்த காமத்திலிருந்து மெல்ல மெல்ல நீங்கள் விடுபட்டு விடலாம். ஆக நீங்கள் நின்று பார்க்கிற போது அந்த நாயும் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துவிட்டு வேறு வேலையை பார்க்க ஓடி செல்வதை போல நீங்கள் நின்று நிதானித்து உங்கள் மனதை கண்காணிக்கிற போது, உங்கள் எண்ண ஓட்டங்களை கண்காணிக்கின்ற போது உங்களுக்குள் எழுந்த வலிமையான காம எண்ணங்கள், உங்களை வீழ்த்துவதற்கு வந்த அந்த காம எண்ணங்கள் உங்களை விட்டு மெல்ல மெல்ல வெளியேறி வேறொருவரை நோக்கி சென்றுவிடும். உங்களுக்கு எழுகின்ற காம எண்ணங்களிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வெளியிலிருந்து எதுவும் தேவையில்லை. உங்களையே ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த எண்ண ஓட்டங்களிலிருந்து நீங்கள் தப்பித்து விடலாம் என்பதைத்தான் புத்தர் பெருமான் மிக நுட்பமாக சொல்கின்றார். மேலும் காம எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதை புத்தர் மிக நுட்பமாக, அழகாக ஒரு கதையின் மூலமாக, ஒரு சம்பவமாக சொல்கிறார். அதாவது மனிதன் எப்படிப்பட்ட தன்மை உடையவன் என்றால், அவன் நிகழ்காலத்தில் வாழாமல் இறந்த காலத்தை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறான். பல நேரங்களில் எதிர்காலத்தை நினைத்து அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறான். ஆக நிகழ்காலம் என்ற ஒன்று இருப்பதையே அவன் மறந்து விடுகிறான். ஒன்று இறந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான், இல்லை என்றால் எதிர்காலத்தை நினைத்து அஞ்சி நடுங்கி கொண்டிருக்கிறான். நிகழ்காலம் என்கிற பொக்கிஷத்தை அவன் தவற விட்டு விடுகிறான். ஆக நாம் காமத்தை அனுஷ்டிக்கிற போது, பாலியல் உணர்வோடு நாம் கலந்து திளைக்கிற போது என்ன நேருகிறது என்றால், இறந்த காலத்தை பற்றி அந்த நொடியில் நாம் சிந்திப்பதில்லை, எதிர்காலத்தை பற்றி எதுவும் யோசிப்பதில்லை. நிகழ்காலத்தில் அந்த காம அனுபவத்தில் ஈடுபடுகிற போது மனிதன் அந்த நிகழ்காலம் என்கிற அந்த பொக்கிஷத்தை தனக்குள்ளே எடுத்துக்கொள்கின்றான். அந்த நிகழ்காலத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அந்த நிகழ்காலத்திலே, அந்த காமத்திலே, அந்த பாலியல் உணர்விலே அவன் லயித்து கிடக்கின்ற போதுதான் அவன் இறந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல், எதிர்காலத்தை பற்றி அச்சம் கொள்ளாமல் இருக்கின்ற அந்த நிகழ்கால வாழ்வின் காரணமாகத்தான் அவனுக்குள் மகிழ்ச்சி, இன்பம் பொங்கி பெருகுகிறது. ஒரு ஆர்டிசியன் ஊற்றை போல அவனுக்குள் இன்பம் பொங்கி பெருகுகிறது. அப்படி அவன் மேற்கொண்ட அந்த காம உணர்வில் இருந்து அவன் விடுபட்டு
வெளியேறிய பின்பு சற்று நேரத்திலேயே அந்த நிகழ்காலம் என்கிற வாழ்க்கையை அவன் விட்டுவிட்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட தொடங்கி விடுகிறான். இறந்த காலத்தை பற்றி யோசிக்க தொடங்கி விடுகிறான். அதனால் அவனுடைய அந்த கணநேர இன்பம் அவனை விட்டு வெளியேறி விடுகிறது. ஆக நாம் நிகழ்காலத்திலே வாழ்கிற போது, நிகழ்காலத்தை பற்றி மட்டுமே சிந்திக்கிற போது நமக்குள் இன்பம் என்பது பொங்கி பிரவாகமாக நமக்குள்ளே தோன்றும். ஆக அந்த உணர்வை நாம் விட்டு விடுவதால் இன்பத்தை நாம் பெற முடியாமல் போய்விடுகிறது. அதாவது நிகழ்காலத்தில் நமக்கு கிடைக்கிற அந்த காமத்தின் மூலமான அந்த இன்பம் என்பது ஒரு நீர்க்குமிழியை போன்று கனநேரத்தில் இருந்து மாறிவிடுகிறது. அதை நாம் தொடர்ச்சியாக நாம் உருவாக்குகின்ற போது, தொடர்ச்சியாக அந்த நிகழ்காலத்திலே திளைத்து ஏதேனும் ஒரு காரியத்தில் நம்மை முழு எண்ணத்தோடு ஈடுபடுத்தி நாம் அந்த செயலில் சிறக்கின்ற போது அந்த காமத்தின் மூலமாக கிடைத்த இன்பம் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால்தான் சில பேர் தன்னை மறந்து மெய் மறந்து சில வேலைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் உயர்ந்த அனுபவத்தையும் மேன்மையான ஒரு மகிழ்ச்சியையும் பெறுகிறார்கள். ஆக காமம் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி கவலைப்படாமல் இருக்கிற மனிதனுக்கு மிகப்பெரிய இன்பத்தை, அதாவது சிற்றின்பத்தை தருகிறது. அதை போல் அந்த காமம் என்கிற எண்ணத்தை கடந்து வந்து நாம் ஏதேனும் ஒரு செயலில் தீர்க்கமாக செயல்படுகிற போது அதன் மூலமாக கிடைக்கின்ற இன்பத்தை போலவே இந்த செயலின் ஆழமான கவனமான அந்த செயலின் மூலமாகவும் அதே இன்பம் கிடைக்கும் என்பதை புத்தர் நமக்கு வலியுறுத்தி செல்கின்றார். மேலும் புத்தர் இந்த உடலை சற்றே யோசிக்கின்றார். காம இன்பத்தை மேற்கொள்வதற்கு ஒரு ஆதாரமாக இருப்பது இந்த உடல். அந்த உடலை புத்தர் ஒரு அழுக்கு பை என்று சொல்கிறார். இந்த அழுக்கு பை எதற்கும் உதவாதது, இதனால் எந்த பயன்பாடும் இல்லை. சில காலம் இந்த அழுக்கு பைக்குள் உயிர் தங்கிவிட்டு செல்கிறது. அவ்வளவே இந்த அழுக்கு பையான உடம்புக்கு நீங்கள் அந்த அளவிலேயே மரியாதை கொடுக்க வேண்டும். அதை தாண்டி எந்த விதமான முக்கியத்துவத்தையும் மரியாதையையும் நாம் கொடுக்க கூடாது என்பதை புத்தர் வலியுறுத்துகின்றார். அதாவது இந்த அழுக்கு பை என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஒரு பிண பரிசோதனை நிலையத்துக்கு சென்று அங்கே உடல் எப்படி துண்டு துண்டாக கூறு கூறாக பிளக்கப்படுகின்றது, அறுக்கப்படுகிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் கன நேரத்தில் இந்த உடலின் மூலமாக கிடைக்கின்ற காம இன்பம் இவையெல்லாம் ஒரு பெரிய மாயை என்பதை அந்த நிகழ்வு, அந்த பிண பரிசோதனை நிகழ்வு, இந்த உடம்பு என்பது ஒன்றுமில்லாதது, வெறும் சதை கூட்டங்களை கொண்டது என்கிற புரிதல் நமக்கு வந்துவிடுமே ஆனால் நிச்சயமாக இந்த காம பேய் நம்மை ஆட்டி படைக்கின்ற அந்த கொடூரமான நிகழ்விலிருந்து நாம் தப்பித்து ஒரு தென்றல் தவழ்ந்து வருவதை போன்ற ஒரு அமைதியான, இன்பகரமான, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும் என்று புத்தர் பெருமான் அற்புதமாக நமக்கு எடுத்து சொல்கின்றார். அது மட்டுமல்லாமல் புத்தர் ஒரு அழகான கதையின் மூலமாக அந்த காமத்தை நாம் எப்படி கடந்து வரலாம், அதை எப்படி நாம் பொருட்படுத்தாமல், அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் அதிலிருந்து நாம் தப்பித்து ஒரு நல்ல நிலையை நோக்கி, ஒரு இறை நிலையை நோக்கி, ஒரு மகிழ்ச்சிகரமான தன்மையை நோக்கி வர முடியும் என்பதற்கு ஒரு கதையை அற்புதமாக கூறி சென்றுள்ளார். காமம் அல்லது பாலியல் ஆசை என்பது யாராலும் கட்டுப்படுத்த அல்லது அகற்றுவதற்கு இயலாத மிகவும் கடினமான ஒரு மன மாசு என்று சொல்கிறார். அதாவது மனதினுடைய அழுக்கு, மனதினுடைய குப்பை என்று புத்தர் பெருமான் எடுத்துரைக்கின்றார். புத்தர் கூறியது போல் நாம் சிந்தித்தால் எல்லா ஏக்கங்கள் மற்றும் ஆசைகளில் காமத்தை போன்ற வலிமையானது எதுவுமே இல்லை. அதாவது ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று புத்தர் போதித்தார். அந்த ஆசைகளிலேயே வலிமையான ஆசை காம இச்சை என்று சொல்லக்கூடிய காம ஆசைதான் என்று புத்தர் அழுத்தம் திருத்தமாக எடுத்துரைக்கின்றார். காமத்தின் மீதான ஏக்கத்திற்கு ஈடு இணையே இல்லை என்று சொல்கிறார். ஆனாலும் அதிலிருந்து சாதுரியமாக நாம் தப்பித்து வந்தாக வேண்டும் என்பதே புத்தர் நமக்கு தந்த அறிவுரையாகும். இந்த பாலியல் இன்பத்தை புத்தர் அம்புகளோடும் ஈட்டிகளோடும் ஒப்பிடுகிறார். அதாவது அம்புகள் எப்படி மனித மார்பை, மனித உடலை துளைத்தெடுக்கின்றதோ, ஈட்டிகள் எப்படி மனித உடம்பை ரணமாக்குகின்றதோ, அதை போன்று மனித மனத்தை கசடாகவும் காயம் உடையதாகவும் இந்த காமம் என்கிற உணர்வு மாற்றுகின்றது என்பதனால்தான் அம்புகளோடும் ஈட்டிகளோடும் புத்தர் பாலியல் இன்பத்தை ஒப்பிட்டு கூறி சென்றுள்ளார். அது மட்டுமல்லாமல் புத்தர் ஆசையே துன்பத்திற்கான முதன்மை காரணமாக கூறினார்.
அந்த ஆசையில் மிக முக்கியமான ஆசை காம இச்சைதான். அந்த காம உணர்வின் மூலமாக மனிதன் அடைகின்ற துன்பம் என்பது தீர்க்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. ஆகவே அந்த காம ஆசையை துறந்து விழிப்புணர்வை அடைவதன் மூலமாக மனிதன் காமம் மூலமாக கிடைக்கின்ற உலகின் மிகப்பெரிய துன்பமான அந்த ஒரு துயரத்திலிருந்து நாம் கடந்து கடைத்தேறி வரலாம் என்று புத்தர் நமக்கு போதித்து சென்றுள்ளார். கௌதம புத்தர் தனது காலத்தில் தொடர்ச்சியாக பயணம் செய்தார். பெரும்பாலும் ஒரு பெரிய சீடர் குழுவுடன் சென்றார். வழியில் துறவிகள் பல்வேறு வீடுகளில் தங்குமிடம் தேடினர். கௌதம புத்தர் அவர்களுக்காக ஒரு விதியை அமல்படுத்தினார். அவர்கள் 2 நாட்களுக்கு மேல் எந்த இடத்திலும் தங்கக்கூடாது என்றும், அவர்கள் தங்கள் விருந்தினர்களுக்கு அதிக சுமையை ஒருபோதும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்றும் உறுதியாக கூறினார். உதாரணமாக, ஒரு மாதத்திற்கு 10 பேருக்கு தங்குமிடம் வழங்குவது பெரும்பாலான வீடுகளுக்கு மிகவும் அதிகமாக இருக்கும், பெரும் சுமையாக இருக்கும். அதனால் ஒரு நாள் போதுமானதாக இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் நீண்ட தூரம் நடந்ததிலிருந்து மீள்வதற்கு 2 நாள்கள் அனுமதிக்கப்பட்டன. அதாவது ஒரு வீட்டில் 2 நாள்கள் மட்டுமே தங்கிக் கொள்ளலாம். அதற்கு மேல் தங்கி அந்த வீட்டுக்காரருக்கு நாம் சுமையாகிவிடக்கூடாது என்பதிலே புத்தர் மிகுந்த கவனத்தோடு இருந்தார். மழைக்காலத்தின் போது காடுகளின் வழியாக நடப்பது சிரமமாக இருக்கும். மேலும் பலர் அந்த குளிரின் மூலமாக, மழையின் ஈரத்தின் மூலமாக உயிரையே இழக்க நேரிடும் என்பதாலும் 2 முதல் 2.5 மாதங்கள் வரை ஒரே இடத்தில் தங்க கௌதம புத்தர் அவர்களை அனுமதித்தார். எனவே அவர்கள் ஒரு பெரிய நகரத்தில் வசித்து பல வீடுகளில் சிதறடித்து தங்க வைக்கப்பட்டனர். அங்கே தினமும் வீடு வீடாக சென்று பிச்சை வாங்கி உண்ண வேண்டும். ஒரு மழைக்காலத்தில் துறவிகள் ஒரு குறிப்பிட்ட ஊரில் உள்ள மக்களிடம் பிச்சை எடுக்க வெளியே சென்றனர். கௌதம புத்தர் துறவரம் செய்வதற்கு முன்பு அவரது மூத்த உறவினரான ஆனந்தா வெளியே சென்று நகரத்தில் ஒரு விபச்சாரியிடமிருந்து பிச்சை பெற்றார். துறவிகள் தங்குமிடம் தேடுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் என்று ஆனந்தாவிடம் அந்த விபச்சாரி கூறினாள். அப்போது அவள் அவரை பார்த்து, உயரமான மற்றும் நேரான ஒரு அழகான ஆண்மகனாக நீங்கள் இருக்கின்றீர்கள், நீங்கள் ஏன் என் வீட்டில் தங்கக்கூடாது என்று கேட்கிறாள். அதற்கு ஆனந்தா, தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் எங்கு தங்க வேண்டும் என்று புத்தரிடம் முன்பே கேட்டு அனுமதி பெற வேண்டும் என்று பதிலளிக்கிறார். அந்த பெண் அவரை கேலி செய்து, ஓ, நீங்கள் உங்கள் குருவிடம் கேட்கப் போகிறீர்கள், போய் அவரிடம் கேளுங்கள், அவர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் என்று கேலியாக அவள் கூறுகின்றாள். ஆனந்தா அன்றைய தினத்திற்காக சேகரித்ததை கொண்டு வந்து கௌதம புத்தரின் காலடியில் வைத்துவிட்டு, அந்த விபச்சார பெண்மணி என்னை அழைக்கிறாள், நான் அங்கே தங்கலாமா என்று கேட்கிறார். கௌதம புத்தர், அவள் உன்னை இவ்வளவு பாசத்துடன் அழைக்கிறாள் என்றால் நீ அங்கேயே தங்க வேண்டும், தங்கலாம், எந்த ஒரு தவறும் இல்லை என்கிறார். அவர்களை சுற்றி கூடியிருந்த நகர மக்கள் இதை கேட்டதும் முகஞ்சுழித்தனர். என்ன இது, ஒரு துறவி விபச்சாரியின் வீட்டில் தங்குவதா என்று கேட்டு பதற்றமடைந்தனர். ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் அவர்கள், ஒரு துறவி எப்படி ஒரு விபச்சாரியின் வீட்டில் தங்க முடியும், இன்றைய ஆன்மீக செயல்முறைகள் சீரழிந்து விட்டது என்று கோபப்படுகிறார்கள். கௌதம புத்தர், ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறீர்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு என்று கேட்கிறார். அவர்கள் அனைவரும் எழுந்து கத்த ஆரம்பிக்கிறார்கள். கௌதம புத்தர், பொறுங்கள், வாழ்வதற்கு இதுவே மிகவும் சக்தி வாய்ந்த வழி என்று நான் பார்ப்பதால் நான் இந்த ஆன்மீக பாதையில் இருக்கிறேன். ஆனால் அந்த விபச்சாரியின் கைங்கரிய வழிகள் என்னுடைய ஆன்மீக பாதையை விட சக்தி வாய்ந்தவை என்று நீங்கள் என்னிடம் சொல்கிறீர்கள். அதுதான் உண்மை என்றால் நானும் அவளிடம்தான் சென்று சேர வேண்டும். ஏனென்றால் நானும் உயர்வானதை நோக்கிதான் தேடல் உடையவனாக இருக்கின்றேன். நீங்கள் ஒரு உண்மையான தேடல் உடையவராக இருந்தால் அது அப்படித்தான் இருக்க வேண்டும். உயர்ந்ததை நோக்கித்தான் நீங்கள் தேடிச் செல்ல வேண்டும். நீங்கள் மிக உயர்ந்த ஒன்றை கண்டால் நீங்கள் அதை நோக்கித்தான் செல்ல வேண்டும்.
உயர்ந்தது புத்தனாகிய என்னிடம் இருந்தாலும் விபச்சாரியாகிய அவளிடம் இருந்தாலும் அதை நோக்கி செல்வதே சாலச் சிறந்தது என்று புத்தர் அமைதியாக கூறுகின்றார். ஆனாலும் பலர் கூச்சலிட்டனர். அவர்களில் பலர் கோபத்தோடு வெளியேறினார்கள். ஆனந்தா அந்த விபச்சாரியின் வீட்டில் தங்கினார். மழைக்காலம் என்பதால் குளிர் அதிகமாக இருந்தது. துறவி மெல்லிய ஆடை அணிந்திருந்ததால் குளிரை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடல் நடுங்கியது. அவள் அவனுக்கு ஒரு நல்ல பட்டு போர்வையை தொட்டு கொடுத்தாள். ஆனந்தா அதை கொண்டு தன்னை மூடிக்கொண்டார். மக்கள் இதை பார்த்து, விபச்சாரியே ஆனந்தாவை தொட்டு விட்டாள் என்று ஏளனமாக கேவலமாக பார்க்கின்றார்கள். பார், அவன் போய்விட்டான் என்று சொன்னார்கள். ஆன்மீகமாவது மண்ணாவது என்று மக்கள் கொந்தளித்தார்கள். புத்தர் அமைதியே வடிவாக மெல்லிய புன்னகையோடு அமர்ந்திருந்தார். அவள் நல்ல உணவை சமைத்து ஆனந்தாவுக்கு கொடுத்தாள். அவர் அதை சாப்பிட்டார். மாலையில் அவள் அவருக்காக நடனமாடினாள். அவர் மிகவும் கவனமாக பார்த்து அதை ரசித்தார். மிகுந்த கவனத்துடன் அமர்ந்திருந்தார். இசையை கேட்டதும் மக்கள், இதுதான், அவன் முடிந்து விட்டான், காம மயக்கத்தில் மூழ்கப் போகிறான் என்று வாய்க்கு வந்தபடி வசைபாடினார்கள். எல்லாம் நாசமாக போய்விட்டது. இதோ காமத்தில் தோய்ந்து ஆனந்தா வெளியே வரப்போகிறான். உங்கள் ஆன்மீக சாயம் வெளுக்கப் போகிறது என்று அங்கே கூடியிருந்த மக்கள் கோபமாக தூற்றினார்கள். அப்போதும் புத்தர் நிதான கதியில் சலனமற்று இருந்தார். விஷயங்கள் தொடர்ந்தன. மழை நின்று நகர வேண்டிய நேரம் வந்ததும் ஆனந்தா கௌதம புத்தரிடம் வந்தார். அவருடன் சேர்ந்து அந்த விபச்சாரியும் ஒரு பெண் துறவியாக நிறமாறி வந்தாள் என்று அந்த கதை முடிகிறது. என்ன வலிமையோடு சிந்தனை தூய்மையோடு நாம் விபச்சாரியோடு தங்கியிருக்க நேரிட்டாலும், கொலைகாரர்களோடு பழக நேரிட்டாலும், நம்முடைய உயர்ந்த நோக்கத்தால், உயர்ந்த எண்ண தூய்மையால், சிந்தனை தூய்மையால் அவர்களையும் தூய்மைப்படுத்தி புனிதப்படுத்தி நம்மவர்களாக, நம்மோடு பயணிக்கக்கூடியவர்களாக, துறவிகளாக மாற்றி காட்ட முடியும் என்பதைத்தான் இந்த கதையின் மூலமாக மிக நுட்பமாக புத்தர் போதித்து சென்றுள்ளார். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய கண் திறப்பாக, ஒரு விழிப்புணர்வை தருவதாக உள்ளது. அதாவது இந்த காமம் என்பது எப்படிப்பட்டது என்றால், நாம் பக்குவப்பட்டு விடுவோமே ஆனால், அதாவது அந்த காம எண்ணத்திலிருந்து விடுபட்டு இந்த உலக இன்பம் என்கிற அந்த இன்பத்தில் நாம் திளைக்க தொடங்கி விட்டோமே ஆனால், நம்முடைய எண்ணத்தை நம் கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோமே ஆனால், தேவையற்ற காம எண்ணங்களை பற்றி சிந்திக்காத எண்ண ஓட்டங்களை நாம் பெற்றுவிட்டோமே ஆனால், அந்த இன்பம், அந்த காம விடுதலை என்பது எதை போன்று நமக்கு காட்சி தரும் என்றால், ஒரு புளியம்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், அந்த புளியம்பழம் காயாக இருக்கிற போது அதில் இருக்கக்கூடிய தோடும் அந்த காயும் ஒட்டி பிரிக்க முடியாத அளவுக்கு நகமும் சதையும் போல ஒட்டி பிணைந்து கிடக்கும். ஆனால் அதே புளியங்காய் பழுத்து கனியாக மாறுகிற போது அந்த புளியம்பழத்தில் இருக்கக்கூடிய ஓடும் பழமும் தனித்தனியாக பிரிந்துவிடும். ஆக அந்த எப்படி அந்த புளியங்காயிலிருந்து புளியம் பழமாக அது மாறுகிற போது அந்த ஓடும் பழமும் தனித்தனியாக புளியம்பழத்திலே பிரிந்து விடுகிறதோ, உறவற்று பிரிந்து விடுகிறதோ, அதை போன்று மனிதன் காமம் என்கிற அந்த அழுத்தத்தில் இருந்து, அந்த அழுக்கில் இருந்து அவன் விடுபடுகிற போது, தன்னை மேன்மைப்படுத்தி கொண்டு பக்குவமாக அதிலிருந்து விடுபட்டு வெளியேறுகிற போது, அந்த புளியம்பழத்தை போன்று நாமும் விடுபட்டு ஒரு பழமாக உயர்ந்த தன்மை கொண்ட மனிதனாக மேம்பட்டு நிற்க முடியும் என்பதைத்தான் புத்தர் அழகாக சொல்லி செல்கிறார். இப்படி அதாவது காமம் என்கிற அந்த உணர்வு என்பது இயற்கையானது தான். அதிலிருந்து நாம் வலுக்கட்டாயமாக எப்போதும் வெளியேறக்கூடாது. அப்படி நாம் வலுக்கட்டாயமாக வெளியேறுகிற போது அது பல்வேறு விதமான தீய எண்ணங்களை நோக்கி, செயல்களை நோக்கி நம்மை அழைத்து சென்றுவிடும். ஒரு குழந்தைக்கு ஒரு இனிப்பு பண்டத்தை கொடுத்து விட்டு ஏமாற்றிவிட்டு அந்த குழந்தையிடமிருந்து நாம் தப்பித்து வேறு பணிகளில் ஈடுபடுகிறோம் அல்லவா? அதை போல காமத்தை ஒரு மெதுவாக இலகுவாக அதை சற்றே விலக்கி வைத்துவிட்டு அதிலிருந்து நாம் விடுபட்டு வந்து நம்முடைய இயற்கை சார்ந்த பணிகளில் இன்ப வாழ்க்கையில் திளைத்து மகிழ்வோம் என்று புத்தர் பெருமான் சொன்ன இந்த கருத்துக்களின் வழியாக நாம் அதிலிருந்து கடந்தேறுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே.